ஹலோ ஆல் வணக்கம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் எங்க புது கிரவுண்ட் அந்த முல்லன்பூர் புது வென்யூல தான். பீடாக் வெல்கம் டு த ஷோ. சன்ரைசர்ஸ் பயங்கரமான ஒரு பலத்தோட இருக்கிற ஆரஞ்சு ஆர்மி. பஞ்சாப் கிங்ஸ் ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஒரு 2 வின் புல் ஆஃப் பண்ணி இருக்கிற ஒரு மிட் டேபிள் டீம் அஸ் ஆஃப் நோ. இந்த மேட்ச் எப்படி பாக்குறீங்க பீடாக்? உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? எனக்கு ஆனஸ்டா சொல்லணும்னா, டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, எனக்கு ஆஸ் அ ஃபேனு, ஆஸ் அ சப்போர்டர், ஆர்சிபி சிஎஸ்கேவும் பிளே ஆஃப்ஸுக்கு வரணும். ஆனா இது ஒரு லெவலுக்கு மேல உங்களுக்கு என்ன ஆகும்? டாமினேட் பண்றாங்க சிஎஸ்கேவும் எம்ஐயும், ஆளுக்கு அஞ்சு அஞ்சு டைட்டில். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு எல்லாம் அவங்க விட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு டைட்டில், ரெண்டு டைட்டில், கேகேஆருக்கு ரெண்டு டைட்டில், எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு டைட்டில், 2008 ராயல் ஜெயிச்ச ஒரு டைட்டில். அப்படிங்கும் போது எனக்கு இந்த பிபிகேஎஸ் மாதிரி ஒரு டீம் குவாலிஃபை ஆச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்க என்ன சொல்றது, லாஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது ஜெயிக்கிறதுக்கு. ஆனஸ்டா நான் சொல்றேன், ஜீரோ சான்ஸ் ஆஃப் தெம் வின்னிங். ஷியர் ரெசிலியன்ஸ்ல அவங்க ஜெயிச்சாங்க. அதே மாதிரி ஆனஸ்டா சொல்றேன், ஈவன் தோ ஐ வாஸ் ஹாப்பி தட் ஆர்சிபி won that game against PBKS, that is also the game which PBKS lost rather than RCB won. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இவங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. டிபிகேஸ் ஒவ்வொருத்தரையும் வராங்க, செவன்த் பிளேஸ் இந்த மாதிரி முடிக்கிறாங்க கடைசியிலங்கும் போது அவங்க வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சன்ரைசர்ஸ் இஸ் ஆல்வேஸ் எ டீம். ஒரு எச்சரிக்கை கொடுத்தேன், அதாவது அது பார்க்க பயப்படுற ஒரு டீம். ஆனா கரெக்டா குதிரையை நேர கடிவாளம் கட்டி எப்படி போகணும் அப்படின்னு சொன்னா அந்த குதிரை ஓடும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கு. இப்ப மீதி 10 மேட்ச் ஓட்டுவாங்களா தெரியாது. சோ இப்ப முல்லன்பூர் முதல்ல மொஹாலியோட ஸ்டாட்ஸ் தான் முல்லன்பூர் கொடுத்தோம். பெருசா எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. மொஹாலியில உங்களுக்கு என்ன சொன்னோம், 192 186 ஆவரேஜ் ஸ்கோர்னு சொன்னோம். ஒரு மேட்ச் தான் இங்க நடந்திருக்கு, டிசி 174 அடிச்சாங்க. 174 is not going to really win a game in that conditions. When you say that 192 186 is average score batting first and second in, so PBKS 19.2 ஓவர்ஸ்ல கன்வின்சிங்கா ஜெயிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. பட் த சேஸ் நெவர் லுக்ட் ஆன் த்ரெட் அட் ஆல், டு பி ஆனஸ்ட் வித் யூ. அதே மாதிரி லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாஸ் வின் பண்ண டீம் எல்லா டைமும் தே ஹவ் ஃபீல்டட். ஸோ ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அங்க மொஹாலியில, பிகாஸ் ஐம் சேயிங் தட் த கண்டிஷன்ஸ் ஆர் குவைட் சிமிலர், இஃப் நாட் எக்ஸாக்ட்லி த சிமிலர். 257 ஃபார் 5 எல்எஸ்ஜி அடிச்சாங்க. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 216 ஃபார் 4 எம்ஏ வர்சஸ் பிபிகேஸ். தட் வாஸ் ஆல்சோ த ஹையஸ்ட் சேஸ். அப்படிங்கும் போது இதுவும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பால் ஸ்கிட் ஆலனாலும், இப்ப 4 மணின்றதுனால உங்களுக்கு அப்படி இருந்தது. இப்ப 7 மணிக்கு 7:30 மணிக்கு ஆடுறாங்க போது டியூவும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. மாலில நிறைய டியூ வரும், இன்னும் ஈஸியா இருக்கும். அப்படிங்கும் போது யூ ஹாவ் டு டார்கெட் 190 இயர். எனிதிங் லெஸ் தேன் 190 யூ ஆர் நாட் ரியலி கோயிங் டு பி இன் த கன்டென்ஷன் ஃபார் த கேம். அப்படிங்கும் போது இப்ப இங்கேயே என்ன பண்ணும், இட் இஸ் ஆல்சோ மச் சிமிலர் டு கண்டிஷன்ஸ் லைக் பெங்களூர் வான்கடை. அப்படிங்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல நீங்க பவர் பிளேல என்ன பண்ணும், ஒரு 49 ஃபார் 1. எப்படி மாலில நீங்க அந்த முல்லன்பூர்ல ஆடினீங்கனாலும் அந்த 45 வந்துடும் கேவலமா ஆடினீங்கன்னா கூட. அதனால விக்கெட்டை கொடுக்க கூடாது. 7 to 10 ஒரு 34 ஃபார் 1, 10 ஓவர்ஸ்ல 83 ஃபார் 2 வரணும். அதுக்கப்புறம் ஆன்டி நீங்க ஏத்தணும். அதுக்கப்புறம் 11 to 15ல ஒரு பேட்ஸ்மேன் அடிக்க போயிட்டு 48 ஃபார் 2, 15 ஓவர்ல 131 ஃபார் 4 வந்துட்டீங்கன்னா கடைசி 10 ஓவர்ல 60ல இருந்து 65 வந்துடும். That takes you to a score between 190 to 195, which is definitely more than enough. So இப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா மேட்ச் வாஸ் ஈவன்லி பாய்ஸ்டு. அதனால போத் லாஸ்ட் டைம் மாலியில இப்ப என்ன சொன்னோம்னா, ஸ்பின்னர்ஸோட ஓவரால் எக்கானமி 8.92 கம்பேர்ட் டு 9.68. ஸ்பின்னர்ஸ் the one was economical as well. இப்ப பிபிகேஎஸ் எப்படி போவாங்கன்னா, they have lost Liam Livingstone, but one good thing is unknown players like சஷாங்க் சிங். அன்னோன் பிளேயர்னு அவரை நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா செட்டப்ல இருந்துனே இருக்காரு. ஆனா பாவம் சான்ஸ் கிடைக்கல. 32 வயசு ஆச்சு. இப்ப அவங்க சான்ஸ் கொடுத்து has proved that what is capable of. Also there was a fiasco in the auction. உங்களை மாதிரி ஒரு கிரிக்கெட் நட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க what they claim is they wanted the 19-year-old சஷாங்க் சிங் from Bengal. ஓகே, அது அவங்க சரியா அந்த ஐடென்டிட்டி, பிளேயர் ஐடென்டிட்டி நம்பர் பார்க்காம அவருன்னு நினைச்சு ஒரு எடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த இதுல உங்களுக்கு ஏஜ் எல்லாம் போட மாட்டாங்க. சஷாங்க் சிங் ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் எப்படின்னு போடுவாங்களே ஒழிய
டொமஸ்டிக் ரெக்கார்டு போடுவாங்க. ஸோ அங்க உட்காந்து இருக்கிறவங்களுக்கு அந்த டொமஸ்டிக் ரெக்கார்ட் பார்த்து இந்த டொமஸ்டிக் ரெக்கார்டு இவருது இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா பிட்டே பண்ணிருக்க மாட்டாங்க அவங்க. அந்த சின்ன பையன் சஷாங்க் சிங்னு அவங்க பிட் பண்ணாங்க. அந்த ஸ்டோரி அன்ஃபோல்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு 32 வயசுல ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு அன்பிலியபிள் நாக் ஆடிருக்கானா எனக்கு அப்படியே அதோட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. தீஸ் ஆர் த பீப்புள் we need to get recognition for them அப்படிங்கும் போது அவங்களோட பிளேயிங்ல அவங்க எப்படி போவாங்கன்னா they will still persist with Bairstow. ஏன்னா உங்களுக்கு வெளியில இருக்கிறது பாத்தீங்கன்னா ஓக்ஸ் இருக்காரு வெளியில. ஓக்ஸ் இஸ் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் சாம் கரன். அங்கேயும் இங்கேயும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு சாம் கரன். இன்னொருத்தர் ரைலி ரூசோ இருக்காரு. Sikandar Raza is exact like-to-like replacement for Livingston because he bowls as well. Nathan Ellis இருக்காரு. Is going to be the like-to-like replacement for Rabada. Rabada has been among wicket அப்படிங்கும்போது foreign combination மாறாது. So it's going to be Dhawan, Bairstow, Prabhsimran Singh, Sam Curran, Jitesh Sharma, Sikandar Raza, Shashank Singh, Harpreet Brar, Harshal Patel, Kagiso Rabada and Arshdeep Singh. அவங்க இம்பாக்ட் சேஞ்ச் ஆகாது. He also played a top class knocker, Asutosh Sharma. அதாவது உடனே சொல்றேன், அவர் ஈக்குவல் த ஃபாஸ்டஸ்ட் 50 இன் டொமஸ்டிக் கிரிக்கெட்ட 11 பால்ல அடிச்சாரு. உடனே என்ன சொல்லுவாங்க, யாரோட அடிச்சாங்க? அருணாச்சல் பிரதேஷ். அது பார்க்காதீங்க. இப்ப வாட் எவர் இட் இஸ், 11 பால்ல ஒருத்தர் 50 அடிக்கலான்னு ஃபுல் டாஸே போட்டாலும் அந்த ஃபுல் டாஸை வெளியே அடிக்கிறதுக்கு ஒரு பவர் ஹிட்டிங் ஸ்கில் இருக்கு. ஸோ நான் எப்படி பார்ப்பேன்னா, நம்ம ரெண்டு பேருமே எப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வருவோம். யாரா இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச இதுல ஓகே திஸ் இஸ் வேர் தே ஆர் ராங்கும் போது தட் கைஸ் அன் அப்சல்யூட் பவர் ஹிட்டர் அப்படிங்கும் போது இது அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் கொடுக்குதுன்னா, தவான், பேர்ஸ்டோ, பிரப்சிம்ரன், சாம் கரன், ஜிதேஷ் சர்மா, சிக்கந்தர் ராஷா, சஷாங்க் சிங், ஹர்ப்ரீத் பிரார் கேன் பேட், ஹர்ஷல் பட்டேல் நாட் மக் வித் த பேட், 9 பேரு. அதுக்கப்புறம் அசுதோஷ் சர்மாங்கும் போது இட் லுக்ஸ் very good actually to be honest with you. Bowling front ன்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் seasoned, ரபாதா seasoned, ஹர்ஷல் பட்டேல் seasoned நான் சொல்லுவேன். even though is off color or he has proven that what is capable of with RCB. ஹர்ப்ரீத் பிரார் has been bowling brilliantly well. இந்த சிக்கந்தர் ராஜா ஏமாத்தி போட்டுருவாரு. அதுக்கப்புறம் they have got சாம் கரன் போது 6 ப்ராப்பர் bowling ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குங்கும் போது they look well balanced. இப்ப இங்க பாத்தீங்கன்னா the flamboyant அபிஷேக் சர்மா அவர் எப்படி நிறுத்த போறாங்க அந்த குதிரையை தெரியல. அப்புறம் டிராவிஸ் ஹெட் ஒரே கியர்ல தான் இனிமே இந்தியா வந்ததுல இருந்து பின்றாரு அவர் இந்த வேர்ல்ட் கப்ல இருந்து. அதுக்கப்புறம் now they have more or less settled with Markram and 3. I'm sure that they will send Shahbaz Ahmed as 4 to keep the left-right combination if it is not 1. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, probably they will try and get Klaasen in at 5, at least at 5, followed by Nitish Reddy who proved that he can also do a power hitting. Samadh is a power hitter, followed by Cummins, Bhuvneshwar Kumar, Jaydev Unadkat has been amongst wickets. கண்டிப்பா இந்த பிட்ச்ல they will play Markande and the impact shot is going to be T. Natarajan. So இவங்கள பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா ஹெட், மாக்ரம், ஷாபாஸ் ஓகே, கிளாசன், நிதிஷ் ரெட்டி புதுசு, சமாத் நாட் proven that much but is capable of அப்படிங்கும் போது, அதுக்கப்புறம் இம்பாக்ட் ஷாட் நடராஜன் போது ஓகே பேட்டிங் லைனப் இது, பட் they got power. இங்க பாருங்க நடராஜன், மார்க்கண்டே, உனத்கட், புவி, கம்மின்ஸ், அதுக்கப்புறம் ஷாபாஸ் அஹமத், மாக்ராம் கேன் போல், அபிஷேக் சர்மா கேன் போல், ஹெட் கேன் போல் அப்படிங்கும் போது இங்க உங்களுக்கு அந்த 6 ஓவர்ல 49, 10 ஓவர்ல 83 for 2 யாரால கொடுக்க முடியும்? அபிஷேக் சர்மா ஒரே கியர், ஹெட் ஒரே கியர், மாக்ராம் டபுள் கியர்ல ஆடுவாரு சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி. ஷாபாஸ் அஹமத் if he comes good it is going to be good for them. அங்க பாத்தீங்கன்னா தவான் has been very consistent, பேர்ஸ்டோ has been extremely inconsistent. இந்த பிரப்சிம்ரன் சிங்கும் பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, ஒரு 20 ரன் அடிக்கிறதா சொல்லுவேன். இந்த டீசர் படத்துல ரஜினி சார் படத்துல ஒரு டீசர் மாதிரி ஒரு 20 அடிச்சுட்டு அவுட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் சாம் கரன் அவரும் அங்கே இருக்காரு அப்படிங்கும் போது SRH பேட்டிங் ஷியர்லி பிகாஸ் ஆஃப் த பவர் பேக்ட் ஓப்பனிங் காம்பினேஷன் which I feel one of the most threatening pairs in the whole IPL-ன்றதுனால அந்த 10 ஓவர்ல 83 for 2 அந்த பிளிட்ஸ் கொடுக்கறது SRH இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா how they are going to take the game deep with the middle order and lower middle order. Shahbaz Ahmed okay player, Klaasen the world fears him, Nitish Reddy இப்பதான் வந்திருக்காரு, Samadh is capable, Cummins can bat. இதே அங்க பாத்தீங்கன்னா how deep they bat. ஜிதேஷ் சர்மா டிஸ்ட்ரக்டிவ், சிக்கந்தர் ராஜா மேன் ஆஃப் த மேட்ச் அவருக்கு ஹாபியா இருந்திருக்கு மத்த லீக்ஸ்ல எல்லாம், இங்கேயும் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. சஷாங்க் சிங் proved that what he is capable of. Ashutosh Sharma is going to be a power hitter, Harpreet Brar can bat, ஹர்ஷல் பட்டேல் கேன் பேட்டுங்கும் போது அந்த எட்ஜ் டிபிகேஎஸ்க்கு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிச்சரை பாத்தீங்கன்னா வேர் ஸ்பின்னர்ஸ் ஆர் நாட் கமிங் டு தி பிக்சர், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆர் நாட் கமிங் டு தி பிக்சர்.
2 or 3 bowlers who are certainty to give that 4 overs 28 யாரு? Arshdeep Singh, no. Vagiswar Rabada, no. Harshal Patel, no. Harpreet Brar, yes. சிக்கந்தர் ராஜா 4 ஓவர் போடுவாரா தெரியாது. அதுக்கப்புறம் சாம் கரன், நோ. சோ ஒரு bowler இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா மார்க்கண்டே, நோ. முனத்கட் will pick wickets 4 overs 28, no. புவனேஸ்வர் குமார், எஸ். கமின்ஸ், நோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாக்ராம், ஹெட், அபிஷேக் சர்மா இவங்கெல்லாம் நோ. நட்ராஜன் மேபி அப்படிங்கும் போது இங்கேயும் பெருசா எதுவும் இது இல்லைங்கும் போது இப்ப they are playing at home, they are only playing their second game என்றதால there is not much of an advantage when you speak about home என்றதுனால I feel Sunrisers will go with 53-47 edge. இல்லலே பஞ்சாப் தான்றீங்களா இல்ல ஆரஞ்ச் ஆர்மி ஜெயிச்சிருவாங்கன்றீங்களா? ஆரஞ்ச் ஆர்மி ஜெயிச்சிருவாங்க சிறப்பா அப்படின்னு நினைக்கிறேன். பீடா டூ மச் ஆஃப் இன்ஃபார்ம் டீம் போயிருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆன் தட் நோட் ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன? பரவாயில்ல, இந்த தடவை நீங்களே என் பக்கம் இருந்திருக்கீங்க. ஃபேண்டசி எப்படி போவேன்னா அபிஷேக் சர்மா இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப். அதே மாதிரி நீங்க அங்க பாத்தீங்கன்னா பெருசா வந்து ஸ்விங் ஆகாது இந்த அளவுக்கு இந்த அகமதாபாத் அந்த அப்படிங்கும் போது ஒரே த்ரெட் புவனேஸ்வர் குமார் தான். அப்படிங்கும்போது கமின்ஸ் எடுத்த உடனே போடுறது இல்லை அவங்களுக்குன்றதுனால பிக் அபிஷேக் சர்மா, பிக் ஹென்ரிக் கிளாசன். என்ன ஆனாலும் ஹென்ரிக் கிளாசன், விராட் கோலி என்ன அவர் பின்னாடி இறக்குறாங்களே எப்படி, நோ மேட்டர் எடுங்க. சிக்கந்தர் ராஜா மைட் போலியர், தட் இஸ் வாட் மை திங்கிங் இஸ் ஆல் அபவுட். ஏன்னா அவங்க வந்து ராகுல் சஹரை வந்து ஆட போறது இல்லைங்கும் போது he is got a chance to be their second spinner and he's going to bat number 5 or 6. அவர் எடுங்க. Vagiswar Rabada ஃபேண்டசி பெர்ஸ்பெக்டிவ்ல விடாதீங்க, இப்படி ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. நட்ராஜன் இஸ் கோயிங் டு போல் இந்த டெத் ஓவர்ஸ், அவட விடாதீங்க. ஹர்ப்ரீத் பிரார் இஸ் another guy who's been picking wickets and also economical, will surely bowl 4 overs-ன்றதுனால என்னோட 6 பிக்கு அபிஷேக் சர்மா, ஹென்ரிக் கிளாசன், சிக்கந்தர் ராஜா, ககிசோர் ரபாதா, நட்ராஜன் அண்ட் ஹர்ப்ரீத் பிரார். இத ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா முடிச்சு வச்சிருங்க 11 நம்ம வியூவர்ஸுக்கு. சூப்பர், எல்லாமே ஒத்துக்கிறேன். இந்த விராட் கோலியை வந்து ஆரஞ்சு கேப் இந்த வாட்டி விராட் கோலிக்கு தான். அது கண்டெண்டர் அப்படின்னு ஒருத்தர்னா அது கிளாசன் மட்டும்தான். கிளாசனுக்கு கிடைக்காம போறதுக்கு ஒரே சான்ஸ், கம்பீட் பண்ண முடியாம போறதுக்கு ஒரே சான்ஸ் வந்து அவரை ரொம்ப கீழே இறக்கி விடுறாங்க. அவரை நீங்க சொல்ற மாதிரி 2 டவுனோ இல்ல 1 டவுனோ இறக்கி விட்டா கிளாசன் வர்சஸ் கோலி பயங்கரமா போகும் ஆரஞ்சு கேப்புக்கு. ஸோ உங்க பிக் எல்லாமே சூப்பர் பிக் பீடா. என்னுடைய 5 வந்து இந்த சைடு வந்து புவனேஸ்வர் குமார் நீங்க சொல்லல, பட் தென் ஐ எக்ஸ்பெக்ட் ஹிம். அவர் விக்கெட் எடுக்கல அப்படின்னாலும் இஸ் குவாலிட்டி பவுலர். நியூ பால்லையும் சரி டெத்லையும் சரி ஹி இஸ் வெரி வெரி வேல்யூபிள் டு த டீம். ஸோ புவனேஸ்வர் குமார் ஃபர்ஸ்ட் பிக்கு. இந்த சைடு டிராவிஸ் ஹெட் நீங்க சொன்னீங்க இஸ் இன் வெரி குட் ஃபார்ம். ஸோ 2 டிராவிஸ் ஹெட். ஷிகர் தவன் ஆல்வேஸ் அ பேங்க், 40 ரன் கேரண்டீடு. ஒரு கேட்சை பிடிச்சிட்டு தொடைய தட்டிடுவார் 5 பாயிண்ட். ஸோ ஷிகர் தவன், ஹர்ஷல் பட்டேல் ஒரு ஓசி கிங். இது வரைக்கும் எல்லா மேட்சும் பாத்தீங்கன்னா அனாலிசிஸ் 4 ஓவர் 40க்கு மேலதான் இருந்திருக்கு. ஆனா ஹி ஹஸ் நெவர் பீன் விக்கெட்லெஸ். ஸோ ஃபேண்டசிக்கு நமக்கு அதுதான் முக்கியம். ஸோ ஹர்ஷல் பட்டேல், ஷிகர் தவன், டிராவிஸ் ஹெட், புவனேஸ்வர் குமார். இன்னும் ஒருத்தர் இந்த சைட் சொல்லணும்னா சாம் கரன். அதான் அவரும் அப்படிதான். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது. ஆனால் வந்து விக்கெட்ஸ் காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இருக்கும். ரன்னு பாத்தீங்கன்னா அது வந்துடும். அதுதான் ஃபேண்டசியில. யாஷ் தாக்கூர் நேற்று போல்ட் வெல், பட் தென் யாஷ் தாக்கூர் ஒரு நல்ல போலரா, பும்ரா ஒரு நல்ல போலரா அப்படின்னு நிறைய நம்ம திங்க் பண்ணலாம். பட் தென் ஆன் தட் டே தே ஆர் குட். அந்த ஃபேண்டசி பாயிண்ட் ஆஃப் வியூல சம் பீப்புள் ஆர் வெரி குட். ஸோ அந்த ஆங்கிள் தான் நான் பீடாவுக்கும் நானும் சொல்றோம் வியூவர்ஸ்க்கு. ஸோ இட் மே ஆர் மே நாட் ஒர்க் அவுட், பட் திஸ் இஸ் ஜஸ்ட் அவர் சஜஷன். ஸோ ஆன் தட் நோட் உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன பீடா? ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்ணீங்க. அந்த இது உங்களோட 5 பிக்ஸ் வரும்போது உங்களோட 5 பிக்ஸ் தான் நிறைய பாயிண்ட் கொடுக்குது. பட் நோ ஈகோ இன் அக்செப்டிங் தட். அந்த கிளாசன், அதாவது நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா ஐ வில் see the situation, I won't have a fixed order for him. இப்ப நான் வந்து இப்போ ஒரு ஸ்டார்ட் எனக்கு கிடைச்சிச்சு, ஒரு 8 ஓவர்ல எனக்கு வந்து ஒரு 67 for 2 அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க கிளாஸ்ல இறக்காம வேற ஒருத்தரை இறக்கி 14 ஓவர் முடிச்சதுன்னா கடைசி ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, கடைசி 6 ஓவர்ல எவ்ரி ஒன் இஸ் கோயிங் டு ரியலி வீல் தட் வில்லோ லைக் எனிதிங். ஓகே, இவர் வேணா இன்னொரு 10 ரன்னு கூட அடிக்கலாம். அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்த உடனே அந்த ஸ்பின்னர்ஸ கட்பட் பண்றாரு பாருங்க. அந்த 9வது ஓவர் 10வது ஓவர்ல ஒரு 19 இறக்குறாரு பாருங்க. That is going to be a deciding factor from winning a game, losing a game என்ன பொறுத்த வரைக்கும். அப்படிங்கும் போது when a player is in such peak form, ஒன்னு சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க, அவுட் ஆவாரு அப்படின்னு ஒரு பிளேயரை நினைச்சு பயப்படாதீங்க. அப்படி அந்த பிளேயர் 14வது இப்ப ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, 8 ஓவர்ல 71 for 2 இருக்காங்க, அவரை நீங்க பதுக்குறீங்க. 14 ஓவர்ல வந்து 119 for 3 அப்ப உள்ள வராரு லான்ச்சிங் டைம்.
அப்ப ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஆர் டூம்டு. ஏன்னா வந்துட்டு they don't bat deep and they don't have batters whom you can put money on later on in the stage of the innings, even though these guys like Asutosh and Shashank Singh can come and அசுஸ்தோஷன்ற பாருங்க பஞ்சாப் கிங்ஸ்ல இப்ப இவங்களுக்கு வந்து அப்துல் சமாத், கமின்ஸ் இவங்க எல்லாருமே அடிப்பாங்கன்னா கூட பட் அந்த டிஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதே நான் 9வது ஓவர்ல ஒரு 19 ரன் கொண்டாந்துட்டேன்னா ஐ ஆம் புட்டிங் த ஆப்போனன்ட்ஸ் ரைட் ஆன் த பேக் ஃபுட். அப்படிங்கும் போது தைரியமா ஒரு இது இருக்கு. நான் என்ன சொல்றேன், இப்போ வந்துட்டு உங்களுக்கு 17 for 2 இருக்கா, நான் இறக்க மாட்டேன் கிளாஸனை. ஐ கேன் பி வெரி ஆனஸ்ட், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங். இப்போ ஒரு 2.3 ஓவர்ஸ் நச்சு நச்சுன்னு 2 வாங்கிட்டு போது 17 for 2. 7th over 8th over அப்படின்னு சொல்ல வரீங்க கிளாஸனுக்கு. பவர் பிளே முடிஞ்ச உடனே கிளாஸனுக்கு என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருங்கன்னு சொல்றீங்க. இப்போ எனக்கு 9 ஓவர் ஒரு ஸ்டார்ட் கிடைக்குது. 9 over 70 for 2ங்கிறது it is equally balanced. Advantage not with batting team, advantage not with the bowling team. அப்ப வந்து அந்த 9ல இருந்து 13க்குள்ள ஒரு மொமெண்டம் யாரால் எடுத்து கொடுக்க முடியும்? ஹென்ரிக் கிளாசன். அவங்க அதை பண்ணாங்கன்னா ஒரு சில வந்து மேட்சஸ் where they can go either way, Sunrisers will be favorites to win. That also is my humble opinion. Hope they do. இப்ப பாத்தீங்கன்னா PBKS, நான் சொன்னேன் always pity a team like PBKS. அங்கேயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷப்படும். பட் ஐ ஃபீல் the team and the combination is settled for Sunrisers. Almost the playing 11 is settled. Questions எதுவும் இல்ல. இவங்களுக்கும் questions இல்ல எதுவும் சொல்லலாம் because of the emergence of 2 players. But the foreign slot Sikandar Raza has to prove himself. Basto still has to prove himself. ஒரு சில questions-லாம் இவங்களுக்கு இருக்கு. Prabhsingran has to just score one big knock. அந்த மாதிரி வந்துட்டுனா இவங்களுக்கும் செட்டில் ஆயிடுவாங்க. அப்படிங்கும் போது it is more important for PBK. So the ஜெயிச்சாங்க they'll start believing that they can get into playoffs. We have also given the edge. I have given my edge on SRH. Sara adan sollirkaru. It's going to be one interesting match because IPL is getting really, really interesting. ஏன்னா எந்த டீமும் வெளில போற மாதிரி தெரியல. After particularly Mumbai Indians came up with a convincing win there. Let us come and entertain you for next episode of IPL preview or review. Until we come back and entertain you, thanks a lot and bye-bye.